Hi friends, welcome to Dr. Abdul Kalam IAS Academy. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா aptitudeல இருந்து one of the topic வந்து பாத்தீங்கன்னா number system. இப்போ number system யூஸ் பண்ணி questions one or two question வந்து திரும்ப உங்களுக்கு கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ அந்த questions எப்படி நம்ம ஃபார்முலா வச்சு பண்றது, ஃபார்முலா இல்லாம சால்வ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். Hi friends, welcome to Dr. Abdul Kalam IAS Academy. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா aptitudeல இருந்து one of the topic வந்து பாத்தீங்கன்னா number system. இப்போ number system Hi friends, welcome to Dr. Abdul Kalam IAS. Hi friends, welcome to Dr. Abdul Kalam IAS Academy. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா aptitudeல இருந்து one of the topic வந்து number system. இப்போ number system பேஸ் பண்ணி one or two question வந்து most of the competitive examல கேட்டுட்டே இருக்காங்க. Hi friends, welcome to Dr. Abdul Kalam IAS Academy. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா aptitudeல இருந்து one of the topic வந்து number system. இப்போ number system பேஸ் பண்ணி one or two question வந்து most of the competitive examல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, இப்போ number system பேஸ் பண்ணி questions எப்படி நம்ம ஃபார்முலா வச்சு பண்றது, எப்படி ஃபார்முலா இல்லாம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ number system அந்த வேர்ட்ல இருந்து நம்ம நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்பர்ஸ் பத்தி நம்ம சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம். நிறைய டைப் ஆஃப் நம்பர்ஸ் படிச்சிருக்கீங்க. இப்போ ஹோல் நம்பர் பத்தி படிச்சிருப்பீங்க, நேச்சுரல் நம்பர் பத்தி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி வந்து ஈவன் நம்பர், ஆட் நம்பர், பிரைம் நம்பர், நான் பிரைம் நம்பர், இந்த மாதிரி டைப் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதை பத்தி நீங்க சின்ன வயசுலயே படிச்சிருப்பீங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேச்சுரல் நம்பர் இருக்கு அப்படின்னா, இப்போ நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது 1 2 3 4 5 அப் டு நீங்க 100 வரல எடுத்துக்கலாம். இப்போ இந்த 100 வரல இருக்கிற நம்பர்ஸோட சம் ஆஃப் த வேல்யூ என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா, கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும். இப்ப நான் என்ன சொன்னேன், 1 இருந்து 100 வரல இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸோட சம் ஆஃப் த வேல்யூ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்முலா வச்சு பண்ணலாம், ஃபார்முலா இல்லாமலும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல ரியல் நம்பர் பத்தி படிக்கலாம், அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பர் பத்தி பார்க்கலாம், அதுக்கப்புறம் இரேஷனல் பத்தி பார்க்கலாம். அப்படியே நம்ம டைப் ஆஃப் நம்பர்ஸ் பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்ப பாருங்க, ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரேஷனல் இரேஷனல் சேர்ந்தது தான் ரியல் நம்பர். இப்போ ரேஷனல் நம்பர் பத்தி ஐடியா இருக்கணும், அதே மாதிரி இரேஷனல் நம்பர் பத்தியும் ஐடியா இருக்கணும். இப்போ ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா P by Q ங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ணலாம், 1 by 2 எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அதே மாதிரி வந்து 3 by 4 கூட எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கிறது ரேஷனல் நம்பர் சொல்றோம். ஓகே, அதே இரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க E, அதுக்கப்புறம் பை ஓட வேல்யூ. சரிங்களா, 3 1 1 4. இப்போ அதெல்லாமே இரேஷனல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ரேஷனல் நம்பர்லயே இன்டிஜர் இருக்கு, நான் இன்டிஜர் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இன்டிஜர் பத்தி பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம நான் இன்டிஜர் பத்தி பின்னாடி படிக்கலாம். ஓகே, இப்போ இன்டிஜர் அப்படிங்கிறது நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் இன்டிஜர் சொல்லுவாங்க. இன்டிஜர்லயே 2 டைப் இருக்கு, ஒன்னு நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா 0 1 2 3 இன்ஃபினிட் ஒன்ல இருக்கிற நம்பர்ஸ். ஓகேங்களா, இப்போ 0 1 2 3 இன்ஃபினிட் ஒன். அதே மாதிரி 0க்கு முன்னாடி -1 -2 -3. ஓகே, இது நெகட்டிவ் இன்டிஜர் சொல்லுவோம். ஓகேங்களா, 0க்கு அப்புறம் இருக்கிறது பாசிட்டிவ், 0க்கு முன்னாடி இருக்கிறது நம்ம நெகட்டிவ் சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம இந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படிங்கிறது நம்ம
அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹோல் நம்பர் இருக்கு. ஓகே, இப்போ ஹோல் நம்பர் அப்படிங்கிறது ஜீரோல ஸ்டார்ட் ஆகுறது. 0 1 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் இன்ஃபினிட் வரல எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஹோல் நம்பர்ஸ்லயே வந்து 0 நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் கிடைச்சிடும். இப்போ நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1 2 3 இன்ஃபினிட் வரல எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்லயே நிறைய டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. நம்ம ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் பத்தி பார்த்திருப்போம், ஆட் நம்பரை பத்தி படிச்சிருப்போம், அதே மாதிரி பிரைம் நம்பரை பத்தி படிச்சிருப்போம், அதே மாதிரி நான் பிரைம் நம்பர் பத்தி படிச்சிருப்போம், பர்ஃபெக்ட் நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் ட்ரையாங்குலர் நம்பர் இருக்கு, பாலண்ட்ரம் இருக்கு, ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இருக்கு. இந்த மாதிரி நீங்க நிறைய டைப் ஆஃப் நம்பர்ஸ் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்குலர் நம்பர் பார்த்தோமா, ஃபிபொனாக்கி நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. சரி, இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்லயே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஈவன் நம்பர் எடுத்துக்கிறேன்ப்பா. இப்போ ஈவன் நம்பர் அப்படிங்கிறது டிவிசிபிள் பை 2. சரிங்களா? எந்தெந்த நம்பர் 2 ஆல டிவிசிபிள் ஆகுதோ அதை நம்ம ஈவன் நம்பர் சொல்லுவோம். சரி, அதே வந்து ஆட் நம்பர் அப்படிங்கிறது நாட் டிவிசிபிள் பை 2. ஓகே, நாட் டிவிசிபிள் பை 2. அடுத்தது பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் அப்படிங்கிறது that number divisible by 1 and itself. சரிங்களா? இப்போ ஒன்னாலையும் அதே நம்பராலையும் டிவிசிபிள் ஆகிறது நம்ம பிரைம் நம்பர் சொல்றோம். சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் வேணா நீங்க பாத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து 2 எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் 3 5 இந்த மாதிரி நம்பர்ஸ். அதே மாதிரி ஆட் நம்பருக்கான எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 1 3 அடுத்து வந்து 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஈவன் நம்பருக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், 2 4 6. ஓகே, இந்த மாதிரி நம்பர்ஸ். அடுத்தது நான் பிரைம் நம்பர்ஸ். நான் பிரைம் நம்பர் அப்படிங்கிறது ஓகேங்களா, ஆர் காம்போசிட் நம்பர் சொல்லலாம். எது பிரைம் நம்பர் இல்லையோ அது எல்லாமே நான் பிரைம் நம்பர்ஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 6 8 9 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே நான் பிரைம் நம்பர்ல வந்துடும். ஓகே, இல்லைன்னா காம்போசைட் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோ பிரைம் இருக்கு. ஓகே, இப்போ கோ பிரைம் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரைம் நம்பர்ஸ் இருக்கலாம், பிரைம் நம்பரும் உள்ள இருக்கலாம். இப்போ என்ன நம்பர் எடுத்துக்கலாம்னா 3 சரி 4 5 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதனோட ஹெச்எஃப் நீங்க இதுக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிச்சா 1 வரணும். சரிங்களா? 1 வரணும். அது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், கோ பிரைம்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்வின் பிரைம் இருக்கு. இப்போ ட்வின் பிரைம் அப்படிங்கிறது ஓகே, இப்போ அது பிரைம் நம்பரா தான் இருக்கணும், அது கான்சிக்யூட்டிவ் நம்பரா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 11 13. ஓகே, இந்த மாதிரி பேர் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாமே ட்வின் பிரைம் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ 11க்கும் 13க்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2 வரும். ஓகேவா? கண்டிஷன் இதுதான். பட் கான்சிக்யூட்டிவ் நம்பரா இருக்கும். அதே மாதிரி அதனோட டிஃபரன்ஸ் அப்படின்னா பிரைம் நம்பர்ல கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அதனோட டிஃபரன்ஸ் வந்து 2 இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி இங்க நிறைய டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. நீங்க வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல நீங்க இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ண போறோம், எப்படி ஃபார்முலா இல்லாம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலா நம்பர் சிஸ்டத்துல இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்பர் சிஸ்டம்ல இருக்கிற ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் n into n plus 1 by 2. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிளா சும்மா பார்க்கலாம். இதுல இப்போ 1 plus 2 plus 3 up to 50. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ்
இருக்கு அப்படின்னா இதனோட சம் ஆஃப் த வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், n into n plus 1 by 2 யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அதே மாதிரி வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n odd numbers equal to n square கொடுத்திருக்காங்க. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 plus 3 plus 5 up to 11. ஓகே, இதனோட sum of the value கேட்டாங்க அப்படின்னா n squared யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தேர்ட் ஃபார்முலா வந்து sum of first n even numbers equal to n into n plus 1. ஓகே, ஈவன் நம்பர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 2 plus 4 plus 6 up to 20 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ n into n plus 1. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது sum of square of first n natural numbers equal to n into n plus 1 2n plus 1 by 6. ஓகேங்களா, இந்த இடத்துல 1 இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 power 2, அடுத்தது 2 power 2, அடுத்தது 3 power 2 up to 10 power 2 எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கான ஃபார்முலா n into n plus 1 into 2 n plus 1 by 6. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு sum of cubes of first n natural numbers. ஆனா உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்கொயர் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கியூப் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ அதனோட சம் ஆஃப் த வேல்யூ கேட்டா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாருங்க x. சரிங்களா, இப்போ 1 power 3, அடுத்து 2 power 3, அடுத்தது 3 power 3 up to நம்ம 10 power 3 எடுத்துக்கலாம். ஓகே, equal to n into n plus 1 by 2 whole power 2. Okay. Okay. இப்போ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ரஷன். ப்ரோக்ரஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரோக்ரஷன் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஏபி அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் இப்போ a comma a plus b comma a plus 2b இந்த ஃபார்மேட்ல இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுறது நம்ம அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, a அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, a அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அதுக்கு அடுத்து d அப்படிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னா நீங்க செகண்ட் டைமுக்கும் ஃபர்ஸ்ட் டைமுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வேல்யூ வருதோ அதே தான் தேர்ட் டைமுக்கும் செகண்ட் டைமுக்கும் நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தாலும் வரணும். சரிங்களா, நீங்க எந்த ரெண்டு டைமோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து காமனா இருக்கும். ஓகே, அதான் கண்டிஷன். இந்த மாதிரி இருந்தா இதை நம்ம என்ன சொல்றோம், ஏபின்னு சொல்றோம். ஏபிலேயே வந்து பாத்தீங்கன்னா nth டைம் கேட்பாங்க. nth டைமுக்கான ஃபார்முலா வந்து tn equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, அடுத்தது
இதுல சம் ஆஃப் nth டைம் கேட்பாங்க. சம் ஆஃப் த nth டைம் கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு sum of the nth term. இப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா Sn equal to n by 2 2a plus n minus 1 into d. Okay, or Sn equal to n by 2 into a plus l. Okay, நீங்க இந்த ரெண்டு ஃபார்முலால எந்த ஃபார்முலா வேணா யூஸ் பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு இப்போ அந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கொடுத்திருந்தா மட்டும் தான் நீங்க இதை அப்ளை பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க இதை அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இப்போ சம்டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சீரீஸ்ல 20th, ஓகேங்களா, இப்போ 20th வரல இருக்கிற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எண்களின் கூடுதலை காண்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்ப லாஸ்ட் உறுப்பு இல்லாதப்ப நீங்க என்ன பண்ணலாம், மேல இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் உறுப்பு இருந்தா கீழே இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிபி அப்படிங்கிறது ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர், இந்த மாதிரி ஏஆர் பவர் 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்றோம், ஜிபின்னு சொல்றோம். இப்போ ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் தான். ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிறது காமன் ரேஷியோ. ஆர் அப்படிங்கிறது காமன் ஓகே காமன் ரேஷியோ. ஓகே, எப்படின்னா செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைமால டிவைட் பண்ண போறேன். சரிங்களா, உங்களுக்கு பண்ணா உங்களுக்கு ஆர் கிடைச்சு. இப்போ இந்த கொஸ்டின்ல எப்படி கேட்டிருப்பாங்க, ஜிபி வச்சு எப்படி கேட்பாங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபில என்ன கேட்டாங்களோ அதே கான்செப்ட் தான் nth டைம் கேட்பாங்க. இப்போ nth டைம் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபார்முலா வந்து ஆல்ரெடி இங்கே இருக்கு. Tn equal to a into r power n minus 1. ஓகே, இப்போ இங்க உங்களுக்கு வேணா எழுதுற சைடுல equal to a into r power n minus 1. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஓகே, அதே வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த nth டைம் கேட்டாங்க அப்படின்னா Sn கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஃபார்முலா இருக்கு. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து a into r power n minus 1 divided by r minus 1. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் த வேல்யூ கேட்டா இங்க பாருங்க a into r power n minus 1 by r minus 1. இப்போ இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா r வந்து கிரேட்டரா இருக்கணும் 1 கம்பேர் பண்றப்போ. ஓகேங்களா, 1 கம்பேர் பண்றப்போ கிரேட்டரா இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து 1 கம்பேர் பண்றப்போ r வந்து ஸ்மாலரா இருந்தா அதுக்கான ஃபார்முலா மாறும். a into 1 minus r power n divided by 1 minus r. சரி, இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்பனா r 1 கம்பேர் பண்றப்போ ஸ்மாலரா இருந்தா. சரி, இங்க இருக்கு ஃபார்முலா பாத்துக்கலாம் சைடுல. சரி, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா r வந்து 1க்கு ஈக்குவலா இருந்தா நீங்க Sn equal to n எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கு. இதை வச்சு நம்ம சம்ஸ் ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, கொஸ்டின் நம்பர் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 25 நேச்சுரல் நம்பர்ஸ்.
தமிழ்ல 1 முதல் 25 வரை உள்ள ஏலங்களின் கூடுதலை காண்க. சரி, ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் வந்து பேசிக் மெத்தட்ல. பேசிக் மெத்தட் அப்படின்னா ஒண்ணு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், இல்ல ஏதாவது லாஜிக் யூஸ் பண்ண போறோம். ஓகே, பேசிக். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், இதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபார்முலா யூஸ் பண்றது பெஸ்ட் இந்த இடத்துல. இப்போ ஃபார்முலா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 25 நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருக்குங்களா. ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது. 1 plus 2 plus 3 plus 4 up to 25. Okay, இதனோட சம் ஆஃப் த வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரி, ஓகே, இதுக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பட் இருந்தாலும் எகைன் நான் அதை எழுதுறேன். சரி, என்ன ஃபார்முலா அப்படின்னா n into n plus 1 by 2. ஓகே ஓகே, இப்போ n அப்படிங்கிறது 25. சரி, இப்போ 25 எடுத்துக்கலாம். என்ன நீங்க 25 கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது 25 plus 1 by 2. ஓகே, equal to, இப்போ 25 bracketல 25 plus 1 இருக்கு, அப்ப 26 கன்வெர்ட் ஆயிருமா. 25 into 26 divided by 2. என்ன பண்ணலாம், இப்போ நம்ம 26 2 ஆல கேன்சல் பண்ணலாம். 2 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 1 3. சரி, ஓகே, இப்போ 25 into 1 3. ஓகே, இப்போ இதனோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். சரி, இப்போ 25 into 13 பண்ணா உங்களுக்கு வந்து 325 கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி வந்து உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். சரி, இதே கொஸ்டினை ஷார்ட்கட்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஷார்ட்கட்ல வந்து ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு 1 to 25 தானே கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் த வேல்யூ. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ என்ன நம்பர் கேட்டுக்கோங்கன்னா அதே நம்பர் எடுத்துக்கலாம். சரிங்களா, லாஸ்ட் டிஜிட் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, லாஸ்ட் டைம் வந்து 25 அதை எடுத்துக்கலாம். சரி, இப்போ 25க்கு அப்புறம் நேச்சுரல் நம்பர் என்ன அப்படின்னா 26 தான். சரியா, இதனோட அடுத்த கான்சிக்யூட்டிவ் நம்பர் வந்து 26. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவன் நம்பர்ல ஆஃப் ஆஃப் த வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஆஃப் ஆஃப் த வேல்யூ என்ன அப்படின்னா 13. ஓகே, அப்போ 25 into 13 பண்ணா உங்களுக்கு 325 உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். சரியா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையுமே நீங்க இதுல என்ன நம்பர் கேட்டிருக்காங்களோ அந்த நம்பர் வந்து ஆட் நம்பரா இருந்தா அதுக்கு அடுத்து ஈவன் நம்பர்ல ஆஃப் ஆஃப் த வேல்யூ எடுத்துக்கோங்க. சரியா, இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 26 கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த 26 அப்படின்னா இப்போ ஈவன் நம்பர்ல இது லாஸ்ட் டிஜிட் இருந்தா நீங்க அதுல ஆஃப் ஆஃப் த வேல்யூ எடுத்துட்டு அதுக்கு அடுத்து ஆட் நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 26 அப்படின்னா 26 ஆஃப் ஆஃப் த வேல்யூ 13. அதுக்கு அடுத்து 26 அப்புறம் நேச்சுரல் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 27 இருக்கும். அப்போ 13 into 27 பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்ல இருக்கு. இப்போ ஈவன் நம்பர்ல ஆஃப் ஆஃப் த வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்போ ஈவன் நம்பர் அப்படின்னா 25
5க்கு அப்புறம் 26 வரும். இப்போ 26ல ஆஃப் ஆஃப் த வேல்யூ 13. இப்போ 25 into 13 பண்ணா 325 வரும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். இப்போ இந்த மாதிரி நீங்க சிம்பிளா ஆன்சர் பண்ணிக்கலாம். சரி, இதே கொஸ்டின் வேற கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் செகண்ட் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 35 நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 35 நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டின் பேசிக்ல ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரி, இப்போ பேசிக் மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா வந்து இப்போ 1 ஸ்கொயர், அடுத்து 2 ஸ்கொயர், அடுத்து 3 ஸ்கொயர் அப் டு 35 ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 by 6. Okay. இப்போ n அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த லாஸ்ட் டைம் தான். லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது 35. அப்போ 35 எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து n plus 1 அப்படிங்கிறது ஏன்னா இந்த ஸ்டெப்ல நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 35 plus 1 எடுத்துக்கலாம். அடுத்தது 2 into 35 plus 1 எடுத்துக்கலாம். ஓகே, divided by 6. ஓகே, அடுத்தது 35 into 35 plus 1 பண்ணா 36. ஓகே, அடுத்தது 2 into 35 பண்ணா 70 plus 1 பண்ணா 71. Okay, இப்போ divided by 6. இப்போ இந்த நம்பரை நம்ம டைரக்டாவே என்ன பண்ணலாம், 6 ஆல கேன்சல் பண்ணலாம். 6 ஆல கேன்சல் பண்ணா 36 வந்து 16 வருமா? ஓகே, இப்போ 35 into 6 into 71. ஓகே, இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு 35 into first 6 பண்ணிக்கோங்க. பண்ணா உங்களுக்கு வந்து 210 கிடைக்குமா? ஓகே, இப்போ 35 into 6 பண்ணா 210 கிடைக்கும். அடுத்து 210 into 71. ஓகேங்களா? இப்போ நீங்க இதை பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜீரோவை நம்ம கன்சிடர் பண்ண வேணும். சரிங்களா? இப்போ 1 into 1 பண்ணா 1. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 into 2 பண்ணா 2, அதுக்கப்புறம் 1 into 7 பண்ணா உங்களுக்கு வந்து